කුරුස TV යාඥාවේ මහිමෙන් දේව වචනය. இன்றைய நற்செய்தி மத்தேயு 1:18 தொடங்கி 25 வரை. இயேசு கிறிஸ்துவின் தாய் மரியாள் இயேசுவின் பிறப்பு இப்படி நிகழ்ந்தது. மரியாள் யோசேப்புக்கு நிச்சயிக்கப்பட்டிருந்தாள். அவர்கள் திருமணத்துக்கு முன்பே மரியாள் தான் கருவுற்றிருப்பதை அறிந்தாள். பரிசுத்த ஆவியின் வல்லமையால் மரியாள் கருவுற்றிருந்தாள். மரியாளின் கணவனாகிய யோசேப்பு மிகவும் நல்லவன். மக்களின் முன்னிலையில் மரியாளை அவன் அவமதிக்க விரும்பவில்லை. எனவே யோசேப்பு இரகசியமாக தள்ளிவிட நினைத்தான். யோசேப்பு இந்த சிந்தனையாயிருக்கும் பொழுது கர்த்தருடைய தூதன் யோசேப்பின் கனவில் தோன்றி, தாவீதின் மகனாகிய யோசேப்பே, மரியாளை உன் மனைவியாக ஏற்றுக்கொள்ள தயங்காதே. அவள் கருவில் இருக்கும் குழந்தை பரிசுத்த ஆவியானவரால் உண்டானது. அவள் ஒரு மகனை பெற்றெடுப்பாள். அக்குழந்தைக்கு இயேசு என பெயரிடுக. அவர் தமது மக்களின் பாவங்களை நீக்கி இரட்சிப்பார் என்றான். இவையெல்லாம் தீர்க்கதரிசியின் மூலமாக தேவன் சொன்னவைகளின் நிறைவேறுதலாக நடந்தன. தீர்க்கதரிசி சொன்னது இதுவே: கன்னிப்பெண் ஒரு மகனை பெற்றெடுப்பாள். அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்முடன் இருக்கிறார் என்று பொருள். விழித்தெழுந்த யோசேப்பு கர்த்தருடைய தூதன் சொன்னபடியே மரியாளை மணந்தான். ஆனால் மரியாள் தன் மகனை பெற்றெடுக்கும் வரை யோசேப்பு அவளை அறியவில்லை. யோசேப்பு அவருக்கு இயேசு என பெயரிட்டான். இது இன்றைய நற்செய்தி. කුරුස TV අප සමග එකතු වන්න. දෙය වහන්සේගේ දේ වචනය තව තවත් ඉදිරියට ගෙන යන්නට අපව සබස්ක්‍රයිබ් කර ඔබත් මේ කොටස්කරකු වන්න. ජේසු පීටයි.